முக்கிய செய்தி, கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் அரசு மேற்கொள்ளவில்லை என்று தற்போது பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, முழுமையான விவரம் சொல்லுங்க. கோபால், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்கக்கூடிய எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்று பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை இதற்கான விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக திமுக அரசு பொறுப்பேற்றிலிருந்தே சமூக நீதி நிலைநாட்டுவதில் அதிக அக்கறை கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில மக்கள் தொகையில் மிக பெரும் பகுதிகளாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக பிரமலை கள்ளர் வகுப்பை சேர்ந்த மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக அரசு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், பிரமலை கள்ளர் வகுப்பை சேர்ந்தவர்கள் அதிகம் வாழக்கூடிய தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் கீழ் இயங்கி வரக்கூடிய 299 கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் அரசு வழங்கி வருகிறது என்றும், இந்த நிலையில் இந்த பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக ஊடகங்களில் வெளியானக்கூடிய செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை தற்போது அதற்குரிய விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. இந்த பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் தனித்துவத்தோடு இயங்கி வரக்கூடிய ஒரு காரணத்தினால் அவற்றை மேலும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தான் தமிழக அரசு எடுத்து வருகிறது. எனவே இந்த பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் உள்நோக்கம் கொண்டதாகவும் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாக இருப்பதாகவும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதற்குரிய விளக்கத்தை வழங்கியிருக்கிறது. எனவே கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு விளக்கத்தை இதன் மூலமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறது. கோபால், நன்றி சிவா, விவரங்களுக்கு நன்றி.